சொல்லதுல ஒவ்வொரு செய்தியும் நம்ம தனித்தனியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இத பத்தி ஒரு முடிவே எடுக்க முடியும். ஆனால் எங்கேயோ ஒரு புள்ளியில கிரிப்டோ கரன்சிகள் அப்படிங்கிறது அதுல ட்ரேடிங்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிரிப்டோ கரன்சிகளில் முதலீடு செய்வது, அதுல வர்ற லாபத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியும் சிலர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தொடர்பு இல்லாதது. இப்ப நீங்க வந்து கிரிப்டோ கரன்சிக்கு போறோம்னா நான் சொன்ன இந்த வகைகள்ல நீங்க எந்த வகைன்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து கிரிப்டோ கரன்சி அடிப்படையில் ரகசியத்தன்மை கொண்டது. அதுல நீங்க வந்து அந்த பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுடையதுதான் சொல்லுவதற்கான ப்ரூஃபே கிடையாது. இப்ப நீங்க போய் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க கிரிப்டோ கரன்சி வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே, அது உங்களுடைய கிரிப்டோ கரன்சி அப்படின்னு சொல்லுவதற்கான அதாவது ரியல் டைம் ப்ரூஃப்ஸ் கிடையாது. அப்ப அதுல முதலீடு பண்ணும்போது இந்த ரிஸ்க் தெரிஞ்ச தொழில்நுட்பவாதிகளால அதுல போய் விளையாட முடியும். சாதாரண மக்களுக்கு உங்களுக்கு தொழில்நுட்ப அறிவு மிக குறைவா இருக்குன்னா என்னுடைய பரிந்துரை எப்பவுமே போகாதீங்க. நமக்கு அந்த விஷயம் தொழில்நுட்பம் காம்ப்ளெக்சிட்டி தெரியலன்னா அதுல முதலீடு பணத்தை எடுத்துட்டு போகாதீங்க. ஏன்னா பணம் இழந்தால் நீங்க கேஸ் கூட ஃபைல் பண்ண முடியாது. ஏன்னா இந்திய அரசு கிரிப்டோ கரன்சியை வந்துட்டு அனுமதிக்கப்பட்ட எக்ஸ்சேஞ்சுகள்ல மட்டும்தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்சேஞ்சுகள் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கணும். அந்த எக்ஸ்சேஞ்சில மட்டும்தான் நீங்க பண்ணணும்னு சொல்லி இருக்கு. சரிங்களா? அது தெரியாம அந்த எக்ஸ்சேஞ்சுகள்ல நீங்க அது இந்திய அரசு ஓரளவு அனுமதிச்சிருக்கிற எக்ஸ்சேஞ்சுகள்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது தவிர நீங்க வேறு இடங்கள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஆபத்து. ஏன்னா இன்னைக்கு இந்த கிரிப்டோ கரன்சினாலதான் சைபர் கிரைம் வந்து ட்ராக் பண்றது கஷ்டமா இருக்கு.